வணக்கம் நண்பர்களே. தாவேகாவின் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பாய்ந்துள்ளது, பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன வழக்கு? இதனால் ஜெனரேஷன் இசட் என்று கூறப்படுகிற ஒரு தலைமுறை 90களுக்கு பிறகு 2000களுக்கு பிறகு பிறந்த நபர்களுக்காக ஜெனரேஷன் இசட் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள், அவர்கள் ஜெனரேஷன் இசட். அவர்களுடைய மிகப்பெரிய கலவரம், தூண்டுதல், போராட்டம் வன்முறையாக வெடித்து பங்களாதேஷில், நேபாளத்தில் நடைபெற்ற அந்த இதை சுட்டிக்காட்டி ஆதவ் அர்ஜுனா ஒரு பதிவிட்டிருந்தார் என்று ஏற்கனவே நான் இதை பற்றி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன். ஆதவ் அர்ஜுனா என்ன செய்தாரான்னு கொஞ்ச நேரத்தில் அவர் நீக்கிட்டார். இருந்தாலும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ இணையத்தில் பூரா பரவிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆதவ் அர்ஜுனாவுடைய பதிவு ஸ்க்ரீன் மையமாக வச்சு சென்னை வடக்கு மண்டல சைபர் குற்றப்பிரிவு காவலர்கள் பிஎன்எஸ் பிரிவுகள், பிஎன்எஸ்ங்கிறது புதுசாக அந்த பிரிவுகள் 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டது. 196/1/B வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகைமையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல். அப்புறம் 197/1/D இந்திய இறையாண்மை, இதை பாதிக்கும்படியான செயல். 353/1/B ஒற்றுமை அல்லது பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிப்பது. 353/2 பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அறிக்கைகள், வதந்திகளை பரப்புவது, பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் தகவலை பகிர்வது உள்ளிட்ட 5 பிரிவுகளில், இப்போ நான் சொன்ன 5 பிரிவுகள்லையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய அன்னையினுடைய மறைவுக்கு பிறகு இந்த 41 பேருடைய மரணம் தான், கரூரில் நடைபெற்ற இந்த நெரிசலில் இறந்த 41 பேரின் மரணம் எனக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் பேசுகிற மனநிலை இல்லைன்னு சொல்லிட்டு போனவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டான்னு தெரியல. இதைத்தான் எச்சரித்து நான் நடிகர் விஜய் தாவேகாவின் தலைவருக்கு ஒரு இது போட்டிருந்தேன். இவங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கவங்களை பற்றி அப்படின்னு. இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாய்ந்து விட்டது. இனி அடுத்தடுத்த குறிகள் மாறும், இலக்குகள் மாறும். கொஞ்சம் கவனமாக தாவேகாவினர் செயல்பட வேண்டிய நேரம். தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.